டியூன் படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்குது. பார்ட் 1 ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி நம்ம சேனல்ல போட்டிருப்போம், அதையும் பாருங்க. இந்த பார்ட் 2 எப்படி இருக்குன்னா, நம்ம பார்ட் 1ல மிஸ் பண்ண சில விஷயங்கள் இருக்கும்ல, ஏங்க எல்லாம் ஓகே, விஷுவலா செம்ம, மியூசிக் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது, ஆனா ஏதோ ஒண்ணு பத்தலங்க, ஏதோ ஒண்ணு குறையா இருக்குதுங்கன்னு ஃபீல் பண்ண விஷயம்லாம் இதுல மொத்தமா சரி செஞ்சுட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். அந்த உலகம் இப்படி, இந்த குடும்பம் இப்படி, இவங்க அப்படின்னு அந்த சொல்றதுக்கே படம் முழுக்க எடுத்துக்கிட்டாங்க. பாலைவனத்துல மண்புழு இருக்குன்ற மாதிரி அந்த எல்லா பிரம்மாண்டமான விஷயங்களும் இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் இருக்குப்பா, பாத்துக்கங்கன்னு மியூசியம் நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்து முடிச்சிருவோம். இதுலதான் அவனுங்க சண்டை போடுறது, அவங்களுக்கான விஷயங்களை செய்யறதுன்னு இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சோ பார்ட் 1 சிம்பிளா சொல்லணும்னா, பாலைவனத்துல ஸ்பைஸ்ன்ற அந்த பொருளுக்காக எல்லா கிரகத்தை சேர்ந்தவங்களும் அடிச்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பேரரசர் வந்து இந்த ஸ்பைஸை எடுத்து எல்லாருக்கும் அறுவடை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம வில்லன் கேங் ஹார்கனன்ஸ் குரூப்ப நீங்க தாண்டா இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யுங்கன்னு கொடுக்குறாரு. இவனுங்க நிறைய காசு பார்த்து அவனுங்க பெரிய பணக்காரனாவ பேரரசருக்கே பயம் வருது. ஆஹா, இவனுங்களை கொஞ்சம் கம்மி பண்ணணும், இவனுங்களை கொஞ்சம் காலி பண்ணணும்னு வேற கிரகத்தை சேர்ந்தவங்களுக்கு தம்பி உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, நீங்க வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ குடும்பத்தை அங்க கூட்டிட்டு வராரு. இதனால வில்லங்க அங்க செம்ம டென்ஷன் ஆகி அவனுக்குள்ள சண்டை வந்து நம்ம கிட்ட வரமாட்டானுங்கன்னு பேரரசர் இந்த ராஜதந்திரத்தை செஞ்சு முடிச்சிருக்கா. அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் எதுல முடிச்சாங்கன்னா, நம்ம ஹீரோவோட மொத்த குடும்பமும் காலியாகி ஹீரோவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த பக்கம் பாலைவன மக்கள்லாம், ஏண்டா எங்க பாலைவனத்துக்கு வந்து ஸ்பைஸை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களேன்னு அவங்களும் ஃபீல் பண்ண இந்த ஃப்ரேமன்ஸ்ன்றவங்க தான் பாலைவன மக்கள். சோ நம்ம ஹீரோ அவங்க அம்மா பாலைவன மக்களோட சேர்ந்துகிட்டு வில்லனை எதிர்க்கிறதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ இந்த பார்ட் 2ல அந்த எதிர்க்கிறதுக்கான செய்யறது, அந்த மண்புழு கூட இவனுங்க சவாரி செய்யறதெல்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. முக்கியமா நான் பார்ட் 1ல அந்த மண்புழு அப்படியே மிஷினை முழுங்குறது, கிளைமேக்ஸ்ல மண்புழு கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறது, அந்த சீன் எல்லாம் பிரம்மாண்டமா இருந்துச்சுல்ல. இதுல கொஞ்சம் இன்னும் அதிகமாக்கி மண்புழு மேல ஏறி சவாரி செய்யற சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. ஏகப்பட்ட மண்புழுக்கள்ல சவாரி செஞ்சு இந்த ஃப்ரேமன்ஸ் வந்து வில்லன் கேங் கூட சண்டை போடுற அந்த சீன்லாம் செம்ம ஃபயரா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்தோட பெரிய பிளஸ் அந்த விஷுவல், அதுக்கப்புறமா அந்த மியூசிக், அது இன்னும் அப்படியே ஏத்தி விடுமா. இதுல இன்னும் ஃபைட் சீன், ஏகப்பட்ட செம்மையான சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. சோ இந்த படமும் அதே அந்த ஸ்லோவா தான் ஃபீல் ஆகும். ஆனா பார்ட் 1 அளவுக்கு அவ்வளவு ஸ்லோவா ஃபீல் ஆகாது. சோ பார்ட் 1ல சில பேருக்கு ஏங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுங்க, அந்த ஃபீலை இதுல சரி செஞ்சிருச்சு. அது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். பார்ட் 1 வெறும் ட்ரெய்லர் தான், இதுதான் மெயின் பிக்சர். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோவுக்கு கனவுல ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருக்கும், யாராவ நம்ம விஜய்க்கு ரொம்ப கனவுல வரா மாதிரி யாராவன்னு வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த பொண்ணை இதுல பார்த்துட்டா அப்படி இதுல அவங்களுக்குள்ள லவ்ஸ் வர்றது, அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு நாம தான் இவனுங்க எதிர்பார்க்கிற தூதுவனா, நாம தான் இவனுங்களை காப்பாத்த போறோம்னான்ற டவுட்டோட ஆரம்பிச்சு நான் தாண்டா அப்படின்னு அவரே மாறி வில்லங்க எங்க பழி வாங்குறது, எங்க அப்பா சாவுக்கு உங்களை பழி வாங்கினடான்னு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நான் வந்து இப்ப ஹீரோவா உணர்ந்துட்டேன்டா, ஆமாண்டா அப்படின்னு அவர் மாறுற இடமா செம்மையாவே இருந்துச்சு. சோ இந்த படம் அப்படி பக்கா தியேட்டர் மெட்டீரியலா விஷுவலா ஆஹா நல்லா எடுத்து வச்சிருக்கீங்களான்னு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். தேர்ட் பார்ட்டுக்குமே லீட் கொடுத்துதான் முடிச்சிருக்காங்க. சோ அடுத்தடுத்த பார்ட் இது வரதான் போகுது. சோ இந்த டியூன் உலகத்துல நாம அப்படியே ஒரு அங்கமா சேர்ந்துட்டோம்னா அடுத்தடுத்த பார்ட்டை இன்னுமே ரசிக்கலாம். இந்த படத்துல உங்களுக்கு குறையா படுறது எங்க ஸ்லோவா போதுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரலாம். ஆனா இந்த மாதிரியான கதைகள்ல அவ்வளோ விஷயங்களை சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அந்த ஸ்லோனஸ் இருந்தாதான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு புரியாம அடுத்த சீனுக்கு போகாது. இல்லைன்னா அவசரமா இதை ஒழுங்கா முடிக்காம அதை ஒழுங்கா சொல்லாம அவசரமா போற மாதிரியே ஃபீல் இருக்கும். அந்த ஒரு தப்பு இதுல செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் ஸ்லோனஸ் ஃபீல் தான் ஆகும். ஏன்னா அத்தனை விஷயங்கள் இவங்க சொல்ல வேண்டியது இருக்கா, இந்த கிரகம் இப்படி, இவங்க இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, இந்த கிரகத்துல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு ஏகப்பட்ட பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதுனால அதுக்கு டைம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது ஃபைட்லாம் நிறைய இல்லாததுனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆச்சு. இதுல நடுநடுல ஃபைட்லாம் வந்து நம்மள அப்படியே பரபரப்பா வச்சுக்கிறதுனால அந்த ஸ்லோனஸ் இதுல பெருசா ஃபீல் ஆகல. சோ பார்ட் 1 பார்த்தவங்க கண்டிப்பா பார்ட் 2 பாத்துருங்க. பார்ட் 1 பார்க்காம தயவு செய்து இந்த பார்ட் 2க்கு போயிடாதீங்க. ஏன்னா பார்ட் 1 சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தாதான் புரியும். ஸ்ட்ரைட்டா போனா என்னடா இது யாரா இவனுங்கன்ற அந்த ஃபீலோட தான் இந்த பார்ட் 2 முடிச்சுட்டு வெளியே வருவீங்க. ஒரு நல்ல ஃபீலை இந்த படம் கொடுத்துச்சு. தாராளமா ட்ரை பண்ணுங்க. அப்படியே நம்ம சோடா புடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.